இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அப்படி பாக்குற? அப்போ உங்களாலதான் பொங்கல் பொங்காம இருக்கா? ஒழுங்கா சொல்லிடுங்க. என்கிட்ட என்ன மறைச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஏன் ரித்திகா லூஸ் மாதிரி பேசுற? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதீங்க. நீங்க எதையோ என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. உங்களாலதான் பொங்கல் பொங்கல. ரித்திகா உன் மேல சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்ன நம்பு ரித்திகா. டேய், மருமக கிட்ட எதையாவது மறைச்சிருந்தா சொல்லிடுறா. அப்பதான் இந்த பொங்கல் பொங்கும். ஏதாவது இருந்தா சொல்லிரு. நீ வேற சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத. இவரு ஏற்கனவே அவ என் கூட சண்டை போடுவா. இதுல நீ வேற ஏதாவது ஏத்தி விட்டு சண்டையை பெருசாக்கி விட்டுறத கொஞ்சம் சும்மா இரு. இன்னைக்கு மட்டும் பொங்கல் பொங்காம இருக்கட்டும். உங்களுக்கு இருக்கு பொங்கல். ஏன் ஆயிலி, நீ சிவா கிட்ட எதுவும் கேட்க மாட்டியா? அவர் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல சார். அவர் என்கிட்ட எதையும் மறைச்சதும் இல்ல, இதுக்கப்புறம் மறைக்க போறதும் இல்ல. அப்புறம் ஏன் உங்க பொங்கல் பொங்காம இருக்கு? பொங்கல் பொங்காம இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதையெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற புரிதலோட கம்பேர் பண்ண கூடாது. எனக்கு தெரிஞ்சு என் புருஷன் என்கிட்ட எதையும் மறைச்சிருக்க மாட்டாரு. அப்படியே அவரு மறைச்சிருந்தாலும் அது என் நல்லதுக்காக தான் இருக்கும். சிவா மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? புருஷன் பொண்டாட்டிய நம்பாம இருந்தாலும் பிரச்சனை தான், பொண்டாட்டி புருஷனை நம்பாம இருந்தாலும் பிரச்சனை தான். நம்பிக்கை இல்லாத உறவுல சந்தோஷம் நிரந்தரம் இல்லாம போயிடும். அப்புறம் ஒரு நாள் அந்த உறவே நிரந்தரம் இல்லாம போயிடும். கரெக்டா சொன்ன ஆயிலி. இங்க நிறைய பேர்கிட்ட அந்த நம்பிக்கை இல்லாததுனாலதான் நடுவுல யார் யாரோ வந்து அவங்கள பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. அடுத்தவங்களை சொல்லி என்ன பண்ண? நமக்கு தெரியணும் எது நல்லது எது கெட்டதுன்னு. யார் நமக்கானவங்க, யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியணும். ஊருக்கே அட்வைஸ் பண்றதெல்லாம் முக்கியமே இல்ல. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நாம சந்தோஷமா இருக்கோமான்னு யோசிக்கணும். பாவை குட்டி, அம்மா உனக்கு பெரிய பலூன் வாங்கி தரேன். பாவா போலவா வா.